என்னங்க இது? நான் உங்க வாழ்க்கையில இல்லைன்னு நீங்க எந்த தப்பான முடிவும் எடுத்துட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன். என்ன ஐஸ் எங்கேயும் காணும்? நீங்க எதுக்கு அழுகுறீங்க ஐஸ்? இனி நான் தான் அழுகணும். நான் ஒரு முட்டாளுங்க. ஏதோ வானமே கீழே இறங்கி வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்தேன். இங்க பாருங்க, இப்போ நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்களேன்னு தான் என் காதலை நான் மறைக்கிறேன். ஆனா அதை எப்போ நான் அழிக்க மாட்டேன். நீங்க என்னைக்குமே என் மனசுல தான் இருப்பீங்க. தம்பி, என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களையே நினைச்சுக்கிட்டே தாங்க இருப்பேன். இவரு விஜய் தானே? நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன மறந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும். அது முடியாதுங்க பாஸ். ஐசு, அசோக். ஹாய் ப்ரோ. என்ன பாஸ் இங்க இருக்கீங்க? நீங்க மட்டும் தான் கோவிலுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. அன்னைக்கு ஐஸ் வீட்ல உங்களை பார்த்தது. நல்லா இருக்கீங்களா? ஐயோ, ஆமா, ஐஸுக்கு நீங்க என்ன ரிலேஷன்? அது கொஞ்சம் தூரத்து ரிலேஷன். ஓ, இந்த வயசுல கூட நீங்க கோயிலுக்கு வந்து சுத்திட்டு இருக்கீங்க. சோ ஆனா நான் கோயிலுக்கு வரல. எதுக்குன்னு கேக்குறீங்களா? எதுக்கு? என் ஆளை பார்க்க தான் வந்தேன். அதான் ஐஸ்வர்யா பார்க்க வந்தேன். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண கல்யாணத்துக்கு முன்னாடி சைட் அடிக்கிறது, அப்போ பேசுறது, வெளியே சுத்துறது எல்லாமே ஒரு கிக்கு தானே. அதான் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். ஆனா அவ எங்க இருக்கான்னு தான் எனக்கும். ஐஸ்வர்யா நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லையே. சரி, ஓகே ப்ரோ. அப்ப நான் வரேன். எங்க போனாங்க ஐஸ்? ஐஸ்வர்யா, என்னங்க உங்களை தான் ரொம்ப நேரமா தேடுறேன். இங்கதான் இருந்தேன். உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க கோயில்ல இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இங்க வந்தேன். உங்க வீட்டுல இருக்கிறது எனக்கும் ஆசைதான். ஆனா வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க, பேச முடியல. இங்க ஃப்ரீயா தானே இருக்கும், கொஞ்ச நேரம் பேசலாம். சொல்லுங்க, உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது? பிடிச்ச ஹீரோ யாரு, ஹீரோயின் யாரு? இல்ல
எதுக்கு கேக்குறேன்னா அது எல்லாத்தையுமே ஓப்பனா பேசிட்டா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கலாம்ல. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். எனக்காக நீங்க எதையும் மாத்திக்க வேண்டாம். அதுக்குன்னு நான் கன்சர்வேட்டிவான ஆளெல்லாம் கிடையாது. இல்ல பரவாயில்லங்க, எதுனாலும் சொல்லுங்க. ஏதாச்சும் பேசுங்க. என்னங்க உங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அப்புறம் ஏன் தயங்குறீங்க? பேசுங்க. கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதனாலதான். ஐயோ என்னங்க, இது முதல்ல சொல்ல வேண்டியதானே? இது தெரியாம நான் வர நோன பேசிட்டு இருக்கேன். எங்க ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல வீட்ல போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நான் வரேன். எங்க இருங்க, நானே டிராப் பண்ணிடுறேன். இல்ல வேண்டாம், நான் போய்க்கிறேன். எங்க வெயில்ல தலைவலியோட நடந்தா மயக்கம் வருங்க. நானே பைக்ல கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுறேன். இல்ல வேண்டாம், நான் நடந்தே போறேன், நீங்க போங்க. ஏங்க நீங்க பேசாம வாங்க, நானே டிராப் பண்ணிடுறேன். அட வாங்கங்க. ஏங்க வாங்க. என்னங்க என்னாச்சு? ஏறுங்க. இல்லங்க பரவாயில்ல, நீங்க போங்க. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. இப்பவே உங்க அம்மாக்கு போன் பண்ணி ஐஸ் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, வீட்ல டிராப் பண்றேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன். ஐயோ வேணாங்க ப்ளீஸ். அப்போ வண்டியில ஏறுங்க. நீ போகாத விக்ரம், இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? நேத்து நேர்ல வந்தா, இன்னைக்கு போன்ல வரா. என்னவா இருக்கும்? கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்காது. கட் பண்றா இவள. மறுபடியும் கால் பண்றா. ஐயோ, இவன் விட மாட்டான் போலயே. ஹலோ, இந்த பக்கம் த மாஸ் மகா, அந்த பக்கம். ஏய், உன் வெத்து பந்தாவெல்லாம் நிறுத்து. போன் அடிக்கிறேன், கட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹலோ, ஏன் போனு ஏன் உரிமை? நீ போன் பண்ணா எடுத்தே ஆகணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இல்ல நீ என்னோட பாஸா? இல்ல என்னோட பாஸோட ஃப்ரெண்டா என்ன? போன் அடிச்சதும் உடனே எடுக்கிறதுக்கு. உன்கிட்ட பேசணும்ல, எனக்கு தலையெழுத்து. டைம் வேஸ்ட் தான். அப்போ போனை வச்சுட்டு உன் டைமை சேவ் பண்ணிக்கோ. ஹே ஹலோ ஹலோ ஹலோ. சாவடிக்கிறான். ஹலோ, பேசிட்டு இருக்கும்போது போன் எதுக்கு கட் பண்ண? அதான் என்கிட்ட பேசினா உன் டைம் வேஸ்ட்னல. எதுக்கு திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணிட்டு இருக்க? பொண்ணுங்கன்னா பிடிக்காதுன்ற, அப்புறம் எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க? என்ன கடலை போடுறதுக்கு தானே பிளான் பண்ற? கிழிச்ச
ஹே லூசு, பேச வந்தது ஏதாவது பேச விட்டாதானே தெரியும். உன் ஓட்ட வண்டி டிவிஎஸ் எக்ஸல் மாதிரி சும்மா லொடன் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. டேய் இது பாரு, டோன்ட் டேமேஜ் மை லக்ஷ்மி சொல்லிட்டேன். கம் டு தி பாயிண்ட். இதுல இத்து போன இங்கிலீஷ் வேற. ச்சே. சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், நீ சீக்கிரம் கிளம்பி வா. கிளம்பி வரதா? யோ, என்ன ஏதோ பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்க? போன்ல தானே பேசிட்டு இருக்க, போன்லயே விஷயத்த சொல்லு. ஏய், இத உன்கிட்ட நேர்ல தான் சொல்ல முடியும், கிளம்பி வா. ஓஹோ, புரிஞ்சிருச்சு. என்னோட ஸ்கில்ல பார்த்துட்டு மறுபடியும் ஆபீஸ்க்கு என்ன ரீஜாயின் பண்ண வேலைக்கு கூப்பிடுற. அதான் நேத்தே ரெசிக்னேஷன் லெட்டர் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன்ல. சாரி பாஸ், இதுக்கெல்லாம் நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. இத பாரு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நேர்ல வந்தா தூக்கி போட்டு உன்னை மிதிச்சிருவேன், பாத்துக்கோ. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் உன்கிட்ட பேசணும்னு சொல்ற, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நீ. நான் சொல்ற இடத்துக்கு உடனே நீ கிளம்பி வா. சரி வர. ஆனா நீ சொன்ன உடனே கிளம்பி வரதுக்கு நான் ஒன்னும் பிஎல்லாம் இல்ல. நான் இங்க ஒரு பிஸி கலெக்ஷன் வேலை பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்சதும் வரேன். வந்து தொலை. அப்புறம் இந்த லொகேஷன் அத ஷேர் பண்ணி விடு. இந்த லொகேஷன்ல ஷேர் பண்ண தெரியும்ல. போன வைடி. கொய்யால என்கிட்டயே திமிரா பேசுறியா? இருக்குடி, வா, உனக்கு இருக்கு. ஏய் நில்லு. ஏன் இப்ப குறுக்க நடுக்க நடந்துட்டு இருக்க? இங்க என்ன ரேம்ப் வாக் ஷோவா நடந்துட்டு இருக்கு? நீ நடக்கிறது பார்க்க தான் நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தேனா? எதுக்கு இப்ப நீ என்ன கூப்பிட்ட? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்னது பணமா? நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியலையே. எதுக்கு பணம் இப்போ? ஏய், சும்மா நடிக்காத என்ன? என் தம்பியை லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவனை ஏமாத்துனது நீதானே? என்ன ஷாக் ஆகுற? என் தம்பி விஷம் குடிக்கிறதுக்கு நீதானே காரணம். தெரியும்டி, எல்லாம் நீ பணத்துக்காக தானே பண்ண. சொல்லு, என் தம்பியை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நீ எவ்வளவு கேட்டாலும் நான் தரேன். ஆனா என் தம்பியை மட்டும் விட்டு. ஹே, வாய் இருக்குன்னு ஓவராலாம் பேசிட்டு இருக்காத. நான் ஒன்னும் உன் தம்பியெல்லாம் லவ் பண்ணல. ஹேய், இப்ப தெரியுது. எனக்கு தெரியும், நீ தான் எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு என் தம்பியை வளைச்சு போட்டிருக்க. விக்ரம், மறுபடியும் நீ தப்பா பேசிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல. எனக்கு தேவையான பணத்தை நானே உழைச்சு சம்பாதிச்சுக்குவேன். தெரியுமே, நீ சம்பாதிக்கிற லட்சணம். ஹே, இங்க பாரு, உன் கற்பனைக்கெல்லாம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் நல்லவளா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சா போதும். நான் உன் தம்பியெல்லாம் லவ் பண்ணல. அப்ப நீ பண்ணலனா உங்க அக்கா பண்ணாளா? இல்ல உன் தங்கச்சி பண்ணாளா? ஏய் நிறுத்து. என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? இது வரைக்கும் நீ என்ன பத்தி தப்பு தப்பா பேசின, நானும் பொறுத்துட்டு இருந்தேன். இப்போ நீ குடும்பத்தை பத்தியே தப்பா பேசுற, அதுவும் என் அக்கா தங்கச்சிய பத்தி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன்னு வையேன், அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. அப்படிதான் பேசுவேன். தப்பு பண்ணிட்டு உனக்கு கோபம் வேற வருதா? இத பாரு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தி தான் என் தம்பியை லவ் பண்ணி ஏமாத்தி இருக்கீங்க. நீ எதை வச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா என்ன? இருக்கு. இந்தா, இதுல இருக்கு. இது என் தம்பியோட காலர் ஐடி ஹிஸ்டரி. லாஸ்ட் 1 மந்தா உன் வீட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு தான் என் தம்பி அதிகமா கால் பண்ணியிருக்கான். பாரு.
ஏன் தம்பி எதுக்கு உன் வீட்டுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசணும்? அவனுக்கு அப்படி என்ன தேவை இருக்கு அங்க? இத பார், உங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தி தான் என் தம்பி கூட 1 மாசமா போன்ல பேசி லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கீங்க. அப்புறம் கழட்டி விட்டுருக்கீங்க. அந்த கவலையில தான் அந்த முட்டாப்பைய போய் விஷம் குடிச்சிருக்கான். இதுதான் நடந்திருக்குது. ஏய், என்ன ஒரு கேவலமான புத்தி! இப்படி தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்க? உன் தம்பி என் வீட்டுக்கு கால் பண்ணாருங்கிற ஒரே காரணத்தை வச்சு எங்க குடும்பத்தை தப்பா பேசுவியா? உன் தம்பி எங்க வீட்டுக்கு ஏன் கால் பண்ணாருன்னு முதல்ல அதை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. லாஸ்ட் 1 மந்தா உன் வீட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு தான் என் தம்பி அதிகமாக கால் பண்ணியிருக்கான். நான் உன் தம்பியெல்லாம் லவ் பண்ணல. அப்ப நீ பண்ணலனா உங்க அக்கா பண்ணாளா? ஒருவேளை விஜய் லவ் பண்ணது ஐசக்காவையா இருக்குமோ? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வயசு பசங்க பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது என்ன புதுசா? அதே கல்யாணம் முடிஞ்சதும் ஆளுக்கு ஒரு பக்கம் போக போறோம். அதுக்கப்புறம் அவங்க யாரோ நாம யாரோ. அக்கா, நீ யாருக்காகவும் தயங்காத. உன் மனசுக்கு அசோக் தான் பிடிச்சிருந்ததுன்னா ஓகே சொல்லு. அப்படி இல்லைன்னா வேற மாப்பிள்ள பாத்துக்கலாம்க்கா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல மகா. ஒருவேளை அக்காவும் விஜய லவ் பண்ணிருக்குமோ? அதான் கல்யாணம் வேணான்னு சொல்லிருக்குமோ? என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, நீங்க போங்க. முதல்ல கதவு தரடா. சொன்ன கேளு, கதவு தர. அம்மா போமா, சும்மா நோயிட்டு. டேய் டேய், இப்ப நீ கதவை ஓபன் பண்ண போறியா இல்லையா? விஜய், தரடா. டேய் டேய் டேய், டேய், என்னடா இதெல்லாம்? டேய் விஜய், ஏன்டா இப்படி பண்ற? பண்ண வச்சுட்டா. யாரு? சொல்லு விஜய், யாருடா பண்ண வச்சா? டேய், முதல்ல நீ எந்திரிடா. விஜய் எந்திரிடா. டேய், நீ காலையில அவளை பார்க்க தான் போனியா? இங்க பாரு விஜய், அவ யாருன்னு சொல்லு. அவளுக்காக நீ ஏன்டா குடிக்கிற? அவ யாருன்னு சொல்லு. அவ கால்ல விழுந்தாவது உனக்கு அவளை கட்டி வைக்கிற. அப்படியா? நிஜமாவா? சத்தியமாடா, சொல்லுடா, யாருடா அவ? சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். சொல்லு விஜய். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அதே தான் சொல்றேன். அவ்வளவு சொன்ன அடுத்த செகண்டே கண்டிப்பா சொல்லுவேன், சத்தியமா சொல்லுவேன். அது வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. டேய், ஏன்டா எங்களை இப்படி கொல்ற? உன்னை இப்படி பாக்குறப்ப பெத்த வயிறு துடிக்குதுடா. ஐயோ அம்மா, ப்ளீஸ்மா, அதை விட நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். டார்ச்சர் பண்ணாதீங்க, போங்க. டேய்,
என் செல்லம்ல தங்கம்ல சொன்னா ஏய். கேளு விஜய் குடிக்காதடா. என்ன நிம்மதியாவே இருக்க மாட்டீங்களா? போங்க வெளிய. வெளிய போங்க. ம் ம் போப்பா. சரி சரி போறோம். ஏய் விஜய் போமா. நந்தினி வா வா என்ன வாம்மா. இவன்? சரி சரி அவன் சரியாயிடுவான். ஒண்ணு இல்ல வா. போங்க. ஆ சரிடா சரி சரி ஏய். போமா.